இந்த குழந்தைகள் ஆரோக்கியமான குழந்தைகளாக பெற்றெடுக்கப்பட்டவர்கள். இப்படியான குழந்தைகளினால் ஆன உலகத்தை உருவாக்கும் எண்ணத்துடன் சர்வதேச மருத்துவ குழு சில மருத்துவ நல வேலைப்பாடுகளை செய்திருக்கிறது. நீங்கள் இங்கு பார்க்கும் தாய்மார் ஆரோக்கியமற்ற நிலையில் இருந்தவர்கள். இவர்களை பயனாளிகளாக கொண்டு சர்வதேச மருத்துவ குழு தனது செயற்திட்டங்களை தொடங்கியது. 2006 ஆவணி மாதத்தில் ஏனையின் பாதை பூட்டப்பட்ட பிறகு எங்களுக்கு யாழ்குடா நாட்டுக்கு தேவையான உணவுப் பொருட்களோ எல்லாம் வர்றது சரியான கஷ்டமாக இருந்தது. இந்த நேரத்தில் போர்ச்சூழல் காரணமாக வேலை வசதிகள் வேலைகள் எல்லாம் இல்லாமலுக்கு இந்த எல்லாருக்குமே பொருளாதார கஷ்டம். அந்த நேரம் எங்களுக்கு கற்பவதிகள் கூட நிறகுறைஞ்சாக்கள் பிஎம்ஏ குறைஞ்சாக்களாக கூட பேர் முதல் இருந்ததை விட கூடுதலாக இருந்தது. அப்போ எங்களுக்கு பிஎம்ஏ குறைஞ்ச அம்மாமார் நிச்சயமாக ஒரு நிறகுறைஞ்ச பிள்ளையத்தான் பெறுற நிலைமை இருந்தது. பிறகு இந்த சர்வதேச மருத்துவ குழு எங்களுக்கு இந்த பிஎம்ஏ குறைஞ்சாக்களுக்கு எங்களுடைய ஆர்டிஹெச்எஸ் ஐயா கேட்டதுக்கு நாங்கள் அவர்கள் உதவி செய்து எங்களுக்கு என்ஃபாமாமா என்மம் ஜீவாகாரம் அதை விட ஒஃப்ரோன் போலிக் ஆசிட் இப்படியான சத்தான மருந்து பால்மா உணவு வகைகளை தந்ததால் நாங்கள் அதை இந்த வசதி குறைந்த அம்மாமாருக்கு பிஎம்ஏ குறைஞ்ச ஆக்களுக்கு அதை கொடுத்து கர்ப்ப காலத்தில் நாங்கள் ஒரு கணிசமான அளவு நிறைய கூட்டக்கூடியதாக இருந்தது. இதால் எங்களுக்கு நிற குறைந்த பிள்ளைகளே பிறக்கவில்லை. இந்த பிஎம்ஐ குறைந்த அம்மாவே முதல் எங்களோட நிலைமை இருந்தது. பிஎம்ஐ குறைஞ்ச அம்மான்னு சொல்லி சொன்னால் நிச்சயம் நிற குறைந்த பிள்ளையை தான் பெற்றெடுப்பாண்டு. ஆனால் எங்களுக்கு இந்த கொடுக்க தொடங்கினா போல் எல்லாம் நல்ல நிறையான பிள்ளைகள் 2.5 கிலோவுக்கு கூடிய குழந்தைகளை தான் எல்லாரும் பெற்றார்கள். அதனால் இந்த ஒரு இப்படியான ஒரு போர் சூழலில் ஒரு இக்கட்டான நிலையில் அந்த சமயம் அறிஞ்சு எங்களுக்கு உதவி செய்ய கேட்டு எங்களுடைய ஆர்டிஹெச்எஸ் ஐயா அவர்களுக்கும் எங்களுக்கு உதவி செய்த சர்வதேச மருத்துவ குழுவுக்கும் நாங்கள் எங்கள் மக்கள் சார்பாக மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம், நன்றி கூறுகிறோம். அதே போல் இனிமேலும் இப்படி வசதி குறைந்த ஆட்களுக்கு இப்படியான உதவிகளை செய்தால் நாங்கள் இன்னும் சந்தோஷமடையவர்களாக இருப்போம். இந்த கர்ப்பிணி தாய்மார்களின் ஆரோக்கியமற்ற நிலை என்பது வெறுமனே பொருளாதார நெருக்கடி சார்ந்த பிரச்சனையாக பார்த்துவிட முடியாது. கடந்த 30 வருடங்களாக இலங்கையின் வடக்கு கிழக்கில் நடைபெற்று வந்த யுத்தம் மனதாலும் உடலாலும் இப்படி பல மக்களை ஆரோக்கியமற்ற நிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறது. இப்படியான மக்களை மீள நலப்படுத்தும் ஒரு செயற்திட்டத்திற்கான பரீட்சார்த்த நடவடிக்கையாகவும் அவசியமான தேவையாகவும் இருக்கின்ற ஆரோக்கியமாக்கும் நடவடிக்கையை சர்வதேச மருத்துவ குழு செய்து பார்த்திருக்கிறது. ஆரோக்கியமான குழந்தைகளை பிரசவிப்பதனையும் குறைந்த பிறப்பு நிறை வீதத்தை குறைப்பதனையும் நோக்கமாக கொண்டு யாழ் மாவட்டத்தில் கர்ப்பவதிகள் போசாக்கு திட்டம் என்ற இந்த செயற்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. யாழ் மாவட்டத்தில் உள்ள மக்களின் விகிதத்திற்கு ஏற்ப இந்த ஆய்வை முழுமையாக நிரூபிப்பதற்காக யாழ் மாவட்டத்தில் 1000 பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டார்கள். இந்த 1000 கர்ப்பவதிகளும் உரிய வகையான மருத்துவ நடைகளால் பயனளிக்கப்பட்டு வந்தார்கள். அவர்களுக்கான மருத்துவ நிலையங்கள் மிருசுவில், சாவகச்சேரி போன்ற இடங்களில் இயங்கி வந்தன. பரந்த அடிப்படையிலான கர்ப்பவதிகளை தெரிவு செய்வதற்கு பல்வேறு வகையான மருத்துவ நிலையங்களும் கடமைப்பட்டன. மாதாந்தம் 2000 ரூபாய் பெறுமதியான உள்ளீடுகள் வழங்கப்பட்டன. தகரத்தில் அடைக்கப்பட்ட என்ஃபாமாமா பால்மா 2, ஜீவாகாரம் 2 பாக்கெட்களும், ஒப்ரோன் 30 குளிகைகளும், ஃபோலிக் ஆசிட் 30 குளிகைகளும் போன்ற உள்ளீடுகள் வழங்கப்பட்டன. பாதிக்கப்பட்டு போசாக்கு குறைந்த நிலையில் இருந்த ஒரு கர்ப்பவதியை இந்த உள்ளீடுகள் ஆரோக்கியமான நிலைக்கு கொண்டு செல்வதற்கு முக்கியமான பங்கு வகித்தன. நான் இவரை வயிற்றில் இருக்க உடல் நிற குறைவாக இருந்தது. அதை பெற்றெடுக்கிறதுக்காக இந்த மருத்துவ குழு எனக்கு நல்ல நிறைய சத்தான சாப்பாட்டை தந்து இந்த நல்ல நிறையான பிள்ளைய பெற்றெடுக்கக்கூடியதாக இருந்தது. நான் கர்ப்பமாக இருந்த காலத்தில் எனது பிஎம்ஐ குறைவாக இருந்தது.
அந்த நேரத்தில் சாமான்கள் தட்டுப்பாடாக இருந்தது. போர் சூழ்நிலை காரணமாக அதை வாங்கக்கூடிய நிலைமையிலேயும் நாங்கள் இல்லை. அவ்வளவு கஷ்டமான வேலைகள் இல்லை. சர்வதேச மருத்துவக்குழு எங்களுக்கு இன்பம் ஆண்டு குடிக்கிறதுக்கு மாவும் சாப்பிட்றதுக்கு குழைச்சி சாப்பிட்றதுக்கு மாவும் தந்ததால் எனது ஒரு கூடிய ஒரு அளவில் நான் எவ்வளவு நிறையா இருக்கணுமோ அவ்வளவு ஒரு நிறைக்குரிய அளவாக அந்த மாவை குடித்ததால் நான் ஒரு நிறைவுள்ள குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய மாதிரியும் நான் தென்பாக இருந்து வேலைகள் செய்யக்கூடிய மாதிரியும் எனக்கு அந்த மா பெருமுதவியாக இருந்தது. இந்த தாய்மார்களின் போசாக்கு நிலையில் பின்னர் மாற்றம் ஏற்படுவதனை மருத்துவக்குழு உறுதி செய்திருக்கிறது. கர்ப்பவதிகளின் போசாக்கில் மேம்பாடு ஏற்பட்டதனையும் ஆரோக்கியமான 1000 குழந்தைகள் பெற்றெடுத்திருப்பதனையும் குழந்தைகளின் நிறைவீதம் கூடுதலாக இருந்ததனையும் சர்வதேச மருத்துவக்குழு சாதனையாக நிகழ்த்தியது. எனக்கு முதல் குழந்தைகள் குறைய பிரசவத்தில் மாறுறது. இவியல் 2 பேரும் தான் இவியல் அந்த அதுகளால் சுகமாக கிடைச்சவியல் 2 பேரும். மற்றது கூடவும் வந்தவன். அடுத்தது எங்களுக்கு வேண்ட கஷ்டம். வேறு கூலி வேலை தான் செய்கிறவர். அப்போ இவியல் தந்தவ சாப்பிட்றதுக்கு தந்தவ குடிக்க தந்தவ அதுகள் குடித்தபடியினால் 2 குழந்தைகள் எனக்கு கூடவையும் நல்ல நிறைவோடையும் போசாக்காக பிறந்திருக்கணும். யாழ் மாவட்டத்தில் ஏறத்தாழ 25% கர்ப்பிணி தாய்மார்கள் போஷாக்கு குறைந்தவர்களாக காணப்படுகின்றார்கள். அவர்களது உடற்திணிவு சுட்டன் 18.5 விட குறைவானதாக காணப்படுகின்றது. இந்நிலையில் இத்தாய்மார்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகள் பிறப்பு நிறை குறைவான குழந்தைகளாக பிறக்கின்றார்கள். இக்குழந்தைகள் எதிர்காலத்தில் போஷாக்கு குறைந்த நலிவுற்ற குழந்தைகளாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு அபாயம் இருக்கின்றது. எனவே இந்நிலையை மேம்படுத்துவதற்காக சர்வதேச சுகாதார மருத்துவக் கழகத்தின் உதவியுடன் யாழ் மாவட்டத்திலே கடந்த 3 வருடங்களாக ஒவ்வொரு மாதமும் போஷாக்கு குறைவான அல்லது உடற்திணிவு சுட்டன் 18.5 விட குறைவான 1000 தாய்மார்களுக்கு போஷாக்கு உள்ளீடுகளை நாங்கள் வளர்ந்து வந்திருக்கின்றோம். இதன் மூலம் இத்தாய்மார்களின் பிள்ளைகளின் பிறப்பு அதாவது கர்ப்பகால இடையேற்றத்தை நாங்கள் கூட்டக்கூடியதாக இருந்தது. அதன் மூலம் பிறப்பு நிறை குறைவான பிள்ளைகளின் வீதத்தையும் குறைக்கக்கூடியதாக இருந்தது. பெரும்பாலான போஷாக்கு குறைந்த தாய்மார்களுக்கு சரியான நல்ல பிறப்பு நிறை உள்ள குழந்தைகள் பிறந்திருக்கின்றார்கள். இதன் மூலம் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற தாய்மார்களினதும் சேய்களினதும் போஷாக்கை நாங்கள் மேம்படுத்தக்கூடியதாக இருந்தது. எனவே இத்திட்டத்திற்கு பெரிதும் எங்களுக்கு உதவி வழங்கிய சர்வதேச சுகாதார மருத்துவக் கழகத்திற்கும் அதே போன்று இத்திட்டத்திற்கு நிதி வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே யாழ் மாவட்ட மக்கள் சார்பாக எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.